இன்னும் இப்பெல்லாம் ஒருத்தரோட ஹேரை வச்சோ இல்ல நெயில வச்சோ அது யாரோட குழந்தைங்கிறத ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். டிஎன்ஏ டெஸ்ட். என்னாச்சு? அது ஒண்ணும் இல்லைங்க. உங்க முடியல எதுவும் இருந்ததா? அதான். ஸ்ருதி, பேசாம தூங்கு. இப்ப என்ன பண்றது? நம்மளோட ஜூனியர் சாருக்கு ஷர்ட் அயன் பண்ணியாச்சு. இங்க பாருங்க. அயன் பண்ணா மட்டும் போதுமா? போட்டு விடணும்ல. தாத்தா ஒரு நிமிஷம் இருங்க பாட்டி. ஸ்கூலுக்கு போகும்போது அழகா தலைவாரி போகணும். எவ்வளவு லேட் ஆனாலும் சரி, சாப்பிடாம நீ இந்த இடத்தை விட்டு போகவே முடியாது. ஏண்டா இருமா, முதல்ல ட்ரெஸ் போட்டுக்கிட்ட. எங்க காட்டு. சரி, பேண்ட கழட்டு. ஏ, என்னாச்சு? திரும்பி நில்லுங்க. ஓ, போட்டுட்டியா? போட்டேன். பரவாயில்லையே, ரொம்ப நல்லா இருக்கு. இந்தாங்க உங்களோட டை. இரு இரு இரு. இப்ப நீங்க ஃபுல்லா ரெடி ஆயிட்டீங்க. இந்தா உன்னோட பிரேக்ஃபாஸ்ட். ஜூஸ். வாங்கிக்க. சரி சரி, சீக்கிரம் ஆகட்டும். ஷூ போடு, லேட் ஆகுது. முதல்ல ஷூ போடு. அப்புறம் ஸ்கூல் முடிஞ்ச உடனே அங்க எங்க நின்னு பேசிட்டு இருக்க கூடாது. நேரா வீட்டுக்கு வந்துடணும். என்ன? இல்ல இல்ல இல்ல, நீ எல்லார்கிட்டயும் நல்லா பேசணும், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சேர்த்துக்கணும். சரியா? அப்புறம் சாப்பிட மறந்துடாத. என்ன, உன் டிஃபன் பாக்ஸ்ல சீஸ் சாண்ட்விச்சும் பிஸ்கட்ஸும் வச்சிருக்கேன். இங்க பாரு, டீச்சர் ஒருவேளை நிறைய ஹோம்வொர்க் கொடுத்தாங்கன்னா குழந்தை வீட்ல விளையாடுவானா இல்ல படிச்சுக்கிட்டே இருப்பானான்னு அவங்க கிட்ட கேளு. ஹலோ, ஹாய், பாய் பாய். புரிஞ்சுதா? இந்தாப்பா பேக் எடுத்துக்க. பாத்து பாத்து பாத்து. யாரோ ஒருத்தர் பார்க்க ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்காரு. What there? இங்க பாருப்பா, உனக்கு ஏதாவது பிரச்சனைனா, உங்க அம்மாவுக்கு லைன் கிடைக்கலனா நீ எனக்கு போன் பண்ணி பேசு. என்ன? என்னாச்சுமா? ஒண்ணும் இல்ல. அது ஆரம்பத்துல இருந்தே நானும் அஸ்வினும் தனியா இருக்க பழகிட்டோம். அதனால என் அஸ்வின இத்தனை பேர் நேசிக்கிறத நான் பார்த்ததே இல்ல. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இனிமே பழையக்க. இனிமே அவன் தனி ஆள் இல்ல, நாங்க எல்லாரும் அவன் கூட இருக்கோம்.